காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டுக்கு பதிலடி கொடுத்துள்ள இந்திய ராணுவம் காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகளின் வீடுகளை வெடி வைத்து தகர்த்தது. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 28 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நிகழ்வுக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த பயங்கர தாக்குதல் இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலை அரங்கேற்றிய பயங்கரவாதிகள் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். மறுபுறம் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை நடுவண் அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் இரு நாட்டு எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து, சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்திய நடுவண் அரசு அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி அடுத்த கட்ட நகர்வுகளை திட்டமிட்டு வருகிறது. இந்தியாவின் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தான் வான்பரப்பு மூடல், வாகா எல்லை மூடல் என்ற அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது. எல்லையில் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது. சிறிய அளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நிகழ்வு நடைபெற்றிருப்பதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்திய வீரர்கள் யாருக்கும் பாதிப்பு இல்லை. இதற்கிடையே காஷ்மீரைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் அடில் மற்றும் ஆசிஃபின் வீடுகளை இந்திய ராணுவம் வெடிவைத்து தகர்த்தது. இதில் அந்த வீடுகள் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாயின. இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சூழ்நிலை மிகவும் கவலையளிப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரெஸ் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் போர் பதற்றத்தை தணித்து பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.